இங்க வா வாயா சும்மா வா என்ன என்ன என்னங்கற என்ன பிரச்சனை என்னவா நீதான் பிரச்சனை மகன் சொன்னதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா? உனக்கு இடிக்கணும் தூக்கம் வராது மாப்பிள, அதெல்லாம் இடிச்சிட்டு போகுது. ஒண்ணு செம்மாளிக்க முடியாத அண்ணன் நைனா இவரு மகளாமா? ஓ இவரு மகள். ஓ மகள்லாம் இப்படித்தான் இருக்கு. எப்படி இடி எப்படி இடி? அமைதியா இருக்கு. அமைதியா எப்படி மாப்பிள இடி? அப்படியே நைனா நீ பிட்டா நைனா இப்படியே ரைட் சைட்லயே மகேஷ் அண்ணே ஒரு பக்கம் ஒடுக்கு விழுந்துருச்சாட்டு இருக்கு. ஒடுக்கு விழுந்தாலும் படவாடுறா தம்பி. நடக்க எடுத்துக்கலாம். நன்னி எலும்பு நுடுங்கி போச்சு. நன்னி எலும்பா? நன்னி எலும்பு நுடுங்கி போச்சு. நல்ல வேலை நன்னி எலும்பு சொன்னேன். நல்ல வேலைடோ. யாரு பெத்த பிள்ளையோ இவருக்கு என்ன பிட்டோ தீசே 4000 ரூபாய்க்கு சூடு எத்தனை இடிச்சு. அடா அடா அட அந்த கோபாலா நாராயணா மணிப்பிட்டுதான் ஏழு போய் மாட்டாரு மாடுக்கு அவ்வளவுதான். போக்கல் நரிகத்து ஊர்னானா புதுப்பட்டி பெருமாள் டிஎன் பார்ப்பட்டினான போய் அப்படித்த மாடி மல்லாக்கு தள்ளி சிட்ட போச்சு. 14 மந்துக்கு ஐயப்பன் ஆடியோஸ் ராதாகிருஷ்ணன் ஜக்கமனாக்கிமட்டியை சேர்ந்த அன்பு நண்பர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளை கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அத்தோடு சற்று முன்பாக பேரு பூசாரி ஒரு பேர் திலகர் அன்பு நெஞ்சம் திலகர் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பு இதயங்களுக்கு கலைக்குழுப்பித்தார்களே உள்ள கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடிச்சதுக்கு சரியா போச்சு, கொடுத்துட்டு போயா. நீ கூட வச்சுக்க ஒண்ணுன்னா வந்தாலும் வந்து கொடுத்துற. அது எனக்கு இது மேட்டர் இல்ல. இது வந்து இடிச்சா அப்புறம் கொடுத்துட்டு தான் இருக்கணும். நீங்க சொன்னீங்களா அதை சொன்ன எனக்கு அப்படியே கொலையே நடக்குது. ஏயா ஐயோ அப்பா நீங்க சொன்னீங்களே அது சரி போகட்டும். அது எதுக்கு நம்ம வெளியே சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்ற கேட்டுக்கங்களேன். இப்போ ஒரு காடு புல்லு காடு இருக்குது. நிறைய நல்ல புல்லெல்லாம் தளைஞ்சிருக்குது. சரி அதுல நல்ல வண்டி மாட்டை அவுத்து விட்டு மாடு மேயதுக்கு இல்லாம வாக்கூட போட்டு விட்டு அந்த மாடு என்ன பண்ணும்? என்ன பண்ணும் பார்த்துட்டு தான் இருக்கு. நிக்கிறதே உடச்சுக்கிட்டே தான் கிடக்கும். ஆமா மேயதுக்கு வாய் பொழந்தா தானே வேற வாக்கூட போட்டு விட்டுறாங்களே. ஆமா அந்த மாதிரி இருக்குது நம்ம நிலைமை. என்ன அப்படி சொல்ற? ஆனா ஆவையா மாப்பிள ஒண்ணும் பண்ண முடியல. சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம். எப்படியே போட்டு போட்டாச்சு. இப்ப போட்டாச்சு. ஒண்ணு செம வழியே கிடையாது. அது ஒரு புறா அப்படி இருக்கட்டும். தனியா இப்ப நம்ம வந்த விஷயத்த பாப்போம். ஒரு பொம்பளை பிள்ளை மேல வந்து டம்மு டம்முன்னு இடிச்சு போட்டு ஆமா அப்படி படக்குன்னு உள்ள போயிருச்சாடா தம்பி. கேட்கவே மாட்டீங்களா ராசா தம்பி? யூடியூப் சேனல் தம்பி இதெல்லாம் கேட்கவே மாட்டியா நீ? திடீர்னு இடிச்சுட்டு அது பாட்டு பெருசா எடு. இல்ல பெருசா எடுக்க சொல்றேன். பெருசாவா? ஒரு குற்றால அருவி குடிசை இருக்கு. ஒரு குற்றால அருவி
பாய் ஃபைன் பாய் எல்லாம் அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. கோழி கோவையிலே ராசாவுடையுமிலே என்ன பேசிருக்கிற? தேவையில்லாம பேசிருக்கிறீங்க. அதிக பேசிருக்கிறீங்க. நீ அதிக வந்து சாப்பாடு ஓட்டுவே. உனக்கு ஊதா போட்டுவே. முகரைய பாரு, மூஞ்சா பாரு. இங்க என்ன மூத்திர குடிக்கிற கண்ணுக்குட்டி மாதிரி. யார் ஓ மூஞ்சா பாரு. ஊர்ல 10 பேரை கூப்பிட்டு கேளு. அம்மா மூஞ்ச எப்படி இருக்கு? ஏன் மூஞ்ச எப்படி இருக்கு? ஐயா அம்மா தம்பி அம்மா முகத்தை பாருங்க ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி. நீ அம்மாவோட மூஞ்ச பாக்காத. அம்மாவோட துணியா பாரு. அம்மா தலைய பாருங்க பஸ் ஸ்டாண்ட் கிறுக்கு மாதிரி. ஏய் அடி சாப்பாடு போட்டுவே. உனக்கு ஊதாப்ப போட்டுவே. நான் குத்துற குத்துற போட்டு மணப்பா சாந்து போயிடுவேன். நான் கொன்ன குடிக்க அண்ணகாவடி எடுத்துட்டு போயிடுவேன். இதுக்கு வேற ஆளா பாத்துக்க பெருமாளே. வேற ஆள் பாத்து ஜெயஸ்ரீ. என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இடத்துல ஆடிட்டு இருக்கறேன். நான் இந்த இடத்துல பாடிட்டு இருக்கேன். பாடிட்டு இருக்கறியா? ஆடிட்டு இருக்கேன். போறமா? போறமா? ஏடா? ஏடா? பெரிய சட்டை போடுறீங்களா? நீ வச்ச சட்டம் போடுறியா? நான் சட்டை போடுவேன். நான் போடுவேன். முதல்ல வந்து நான் சட்டம் போடுவேன். பொம்பளைங்க பேச ஆம்பளை கேட்டு பழகணும். பொம்பளை ஆம்பளை கிட்ட அடக்கி வச்சுக்கணும். நீ சும்மா நிப்பாட்டி பேசியா? ரொம்ப யாரு? நிப்பாட்டி பேசிக்கவா? ஆமா. நிப்பாட்டு நிக்க மாட்டேங்குது. நிக்காட்ல கைட்ட போட்டு கட்டி விட்டுரு. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிப்பாட்டுனா அப்படியே கிண்ணு நின்னுது. இப்படி நிப்பாட்டுனா பெண்ணுமா அப்படியே வளைஞ்சு குண்டு ஊசி வச்சு அடிச்சு விட்ட இழுச்சுக்கிறதுல வர. எதை வேணாலும் சொல்லி இந்த நிப்பாட்டத்தை பத்தி பேசாத. உனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லுவீங்க. யாரு சொன்னது? யாரு சொன்னது? நான் சொன்னது. நான் சொல்லுவேன். நான் கொம்மாளவே பார்த்தவ. அப்படி எனக்கு சித்தப்பா வேணுமா? சொல்லுங்க சித்தப்பா. ஏய் நீர் அடிச்சு விடுவேன். என்ன? நான் எல்லாம் மேடை ஏறிட்டுனா சின்ன இன்னும் கூட பார்க்க மாட்டேன். மான கட்ட பையன். அப்புறம் சொல்றீங்க. நீ எல்லாம் தெரிஞ்சிருந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க இதெல்லாம். சரிங்க. என்ன சரி? ரொம்ப நல்ல வருதா? ரொம்ப யோக்கியமான வருதா? அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன் பயந்து ஓடுறீங்க? வாங்க பக்கத்துல. சும்மா வெக்கப்பட வாங்க. நானே வெக்கப்படுறேனா? நான் வெக்கப்படுறேனா? நானும் வெக்கப்படல. ஏன் வெக்கப்படலாமா? நான் வெக்கப்படல பட்டமா. வேற காசு வாங்குறோம்ல? இல்ல வாங்குறா. எதுக்கு வெக்கப்படுறீங்களா? வெக்கப்படல. ஒரு மரியாதை. என்ன மரியாதை? மரியாதை பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க மகேஷ். மாப்பிள சொல்லு மாப்பிள. மாட்டத்தினால மரவதி. மாட்டத்தினால என்னனே? மாட்டத்தினால மரவதிங்க. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப எங்க திட்ட வரீங்க? பெரியவங்க பழமொழி இல்ல. அதுக்காண்டி அதுதான் திக்கிறான்னு சொல்லி நீ நினைக்கப்படாது. ஏன்னா கூலா இருந்தாலும் குளித்து குடி, கண்டலா இருந்தாலும் கசக்கி கட்டு, ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆமா அந்த மாதிரி சொல்ல வர்றேன். பயமெல்லாம் கிடையாது. ஒரு மரியாதை. மரியாதை மரியாதை அவசியம். மரியாதை பேசினா மரியாதை கிடைக்கும். கண்டிப்பா. நீ ஏதாவது இடா கொடுமா பேசுன என்ன பண்ணுவ? நான் கெண்ட மீனை விட ரொம்ப மோசம்.
நீ சும்மா நிப்பாட்டு. என்ன வேலை கண்ட கிடக்குற? நிப்பாட்டுறத பத்தி என்ன? சொல்லாத. என்ன? நிப்பாட்டு. நீ எனக்கு எதை மலவன்னு பேசுறாவே பிடிக்காது. எதை வேணாலும் புரியுதா? சொல்லு, நிப்பாட்டுறத பத்தி சொல்லு. எதை செஞ்சாலுமே நறுக்கணும் செஞ்சுட்டு போயிடணும். நறுக்கணும். ஆமா. இந்த இடத்துல ஆடி எனக்கு இழுவ போற டிக்கெட்டே பிடிக்காது. தம்பி என்ன பேர் சொன்ன தம்பி? சண்முகவேல் அன்பு ஊர்நாயக்கர் அன்பு தம்பி சண்முகவேல் அவர்கள் சற்று முன் என் மீது அன்பு கொண்டு அன்பளிப்பு கொடுத்து பொறுமைப்படுத்திருக்கின்றார்கள். என்ன உனக்கு மட்டும் கொடுக்குறாங்க? உனக்கும் தருவாக உள்ள. ஏய் போய் சொல்லுங்க, திரும்ப காசு கொடு. ரெண்டு பேத்துக்கு நீ காசு கொடுத்தா நான் ஆடுவேன். அட தம்பி சொல்லிட்டார்ப்பா. சண்முகவேல் ஊர்நாயக்கர் அவர்கள் நம் இருவருக்கும் 40 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பொறுமைப்படுத்திருக்கின்றார்கள். தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். எல்லாம் பெட்ட இரவர்கள் தீசாசினே. ஏய் இன்னும் கொம்பிட்டாது உண்ட கூடாது. சும்மா இருந்தா விடுவாங்களாக்கும். சரி ரைட் இருக்கு. ஏன் இந்த 20 ரூபாய் கொண்டு போய் கோட்டை கட்ட போறியா? எங்க போய் கட்டுறது? கடன்பட்டதை நான் திருப்ப முடியல. நீங்க எல்லாம் இப்படி சொன்னா நாங்களாம் என்ன சொல்றது? பக்கத்து வீட்டுக்கார பையன். சரிங்க, எவ்வளவு பேச வேண்டாம். ஆடி பாடி விளையாட வந்திருக்கமா? ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது. ஆணு பொண்ணு சேரா விட்டா புள்ள பிறக்காது. ஏய் புள்ள பிறக்காத. பெரியவங்க பழமொழி புள்ள. எந்த ஒரு இடத்துக்குமே ஆண் பெண் அவசியம். அந்த இடம் இருந்தாலும் சிறப்புன்னு இருக்காங்க. ஆமா புரியுதா? ஆணும் பெண்ணு சேரலைன்னா அது உலகமா இருக்காது. தானா கத்தி இருந்தா நான் இந்த இடத்துல இருக்கணும். நானா கத்தி இருந்தா நீங்க இந்த இடத்துல இருக்கணும். அதனால சிறந்த நடிகர்கள்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில இடங்களை கொடுத்து கண்டிப்பா நம்மளுடைய இடங்காலங்களே கொஞ்சம் அடக்கி வாசிச்சு நம்ம எதுக்குள்ள பண்ணிக்கணுமோ அதுக்குள்ள பண்ணி முடிச்சுக்கிட்டு. பண்ணி ஆயிருச்சா? இல்ல மணி எல்லாம் ஆகல. ஆளுக்கு செல்ல விட மாட்டோம். எடுக்கிறது பாக்குறது எங்களை பாக்குறது இல்ல சொல்றது சரி கரெக்ட்னு சொல்றாரு தம்பி. தம்பி டீ காபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சிட்டு வந்தீங்களா? அப்பதான் வந்துகிட்டு இருக்குது. இல்ல வரும்போது பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்தீங்களா பேசாம வந்தீங்களா? பேசிட்டு வந்துட்டா பிரச்சனை கிடையாது. அடி கொஞ்சம் வயசு குமாரி புள்ள உனக்கு கொஞ்சம் கோடா தம்பி இல்ல. நோகாம ஆடுறது எட்ட வச்சு கூடாது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உடனே வந்து எல்லாரும் சம்பளம் எழுதுங்க. அடிச்சால நல்ல கண்ணு இல்ல இல்ல இப்ப அன்பளி வாங்கினீல மச்சான், அன்பளி வாங்கினீல அதோட வச்சுக்கணும். இன்னைக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா அடி பொட்டு பொட்டு சீலக்காரி இதுக்கு 2 ரூபா பிடிக்கப்படும். ஒரு சேர இடிச்சு பழகிக்க பெருமாள். அதிலேயே 5 வண்டி கொண்டு வண்டி உள்ள ஏற்றி ஒன்னை கொத்து வேண்டி கப்பான் கொத்து. ஒரு தடவை எனக்கு தரீங்களா? அது ஏற்கனவே ஒருத்தருக்கு பட்டா போட்டாச்சு. தெரியும் நீ இப்படி அலையற பையன். பொய் சொல்லாத. யார்கிட்ட போய் சொல்ற? பட்டா போட்டுக்கணும். வேணா 2 நாளைக்கு வந்து உழவு ஓட்டிக்கிட்டு திரும்ப முடிக்க விட்டுருவோம்.
சொல்லம்மா சொல்லம்மா. நீங்க அடிக்கிறது ஒண்ணு சரியில்லை சரியில்லை. உன்னோட பெரிய மச்சம்மா. உன்னோட பேர் அப்புயா. அதுக்கு மேல அடிச்சா வலிக்குது உள்ள. அடியாத்துக்குள்ள ஊத்து போட்டு அதையாக தட்டி வாங்க. சொத்தாலும் சரி சொல்லாலும் சரி 2,53,000 செலவானாலும் சரி உன நான் விடவே போறதில்லை. முத்தையில போறீங்க நாட்டம் போட்டா தானே ஆட்டம் வரு. பள்ளியில் போய் வள்ளுப்பு நக்கிட்டு வா. தனியாமா தப்பாட்டம் எனக்கு ஆட தெரியாது. என்னது அப்புறம் தப்பாட்டம் எல்லாம் தெரியாதா? நான் ஆடி முடிக்கிற நீ அப்படியே வா. அப்படியே சும்மாவே இந்த ஆட்டம் ஆடிய 2, 4, 8, 16, 32 இல்ல நான் உனக்கு சொல்லி தரேன். 2 ஆட்டம் டைம் ஆகுது. 2 இல்லைன்னா 4 எப்படி தப்பே இல்லாத ஆட்டம் தான் மகேஷ். கவனத்தில் எடுத்துக்கிறேன். நீயும் செல்லுமா கவனத்தில் வச்சுக்காங்க. ஏடா தம்பி எனக்கெல்லாம் இல்லையாடா? நான் எனக்கு தரமாட்டேன்னு தெரியுமா? தொர்ரி மோட்டா என்ன என் தம்பி அப்படி பேசுற? உன் தம்பியா? உன் தம்பின்னா மாப்பிள்ளைன்னு உண்மையா பேசுறேன். மதினி காதலன் முருகன், அக்ரி பாண்டி, முத்துக்குமார், ஜேசிகே தமிழரசன், ரஞ்சித், வித்ரி, இப்படிக்கு குருநாதர், விக்ரேஷ், டாக்டர் அடிக்கும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு அன்பளித்து கொடுத்துள்ளார்கள். அன்புப்படுத்தி அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படியோ நீ ஒரு 20-25 வயசுல ஒரு 50 பொம்பளையாவது தம்ம கட்டுவேன். பாரு படிக்கிற பையன் என்ன சொல்லிட்டு பாத்துருக்கேன். இல்ல பையனுக்கு ஆர்வம் தெரியுதா இல்லையா மாமா? நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதுங்க. கமெண்ட்ரியா படிக்கிற இப்ப தப்பாட்டம் 2 ஆட்டம் எப்படி பள்ளிமல ஒரு தில ஒரு கொடிக்க போற புள்ள
விடிய விடிய அரசமாக ஆடுவோங்கிறீங்க. இருந்தா போதும். என்னமோ சொல்றாங்க ஆண்டு உட்காருக்கிறீங்களா? இப்படி எல்லாம் நீ ஆட, ஆட நீ பாட, நான் உன்னை கூட்டிட்டு ஓட. ஆமா கூட்டிட்டு ஓடி போயிரு. இருக்கிறத ரெண்டு என்ன பண்றா? நீ வேணா வந்துரு, வேணா மூணா வச்சு கூட சமாளிச்சுக்கிற. கடா வெட்டினா வேண்டாம் சாப்பிட்டு வேண்டாம், ரொம்ப பிடிச்சு போச்சுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி தெரியுமா? எப்படி எப்படி? I love you. ஐ லவ் யூ. I love you. அபாக் யூ. I love you, love you, love you, love you. அப்படியே பாக்குறீங்க மாப்பிள்ள. நீ மகன் சொன்னீல்ல, உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தானே. உன் மக அப்படி தங்க தங்க மாதிரி இருக்கு. எப்படி? தங்கமே தங்கமே என் கருப்பு தங்கமே, தினம் பார்க்க நீ மனசு ஏங்குமே. தங்கமே தங்கமே என் கருப்பு தங்கமே, தினம் பார்க்க என் மனசு ஏங்குமே. தங்கமே என் கருப்பு தங்கமே, தினம் பார்க்க என் மனசு ஏங்குமே. ஓ வண்ணமுகம் செல்லவும் எனக்கு கடுத்ததோ, உன்னை விட வேறொருவர் நினைக்க தோணுமோ. நீ எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் உன்னை போல வருமா? தங்கமே தங்கமே என் கருப்பு தங்கமே, தினம் பார்க்க என் மனசு ஏங்குமே. தூக்கம் வந்துருச்சா? மேல சாய்வு இப்படி ஏறினா நல்லா இருக்கு. இருக்கு, அதுக்கு மேல அவங்க வேற வந்து நிக்கிறாங்களே. அத்தை மகளே ஆமா. செப்பு சிலையே அவாரியோ. உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்ன கோலையே